வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கான வீடியோவில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இப்படி ஒரு பர்ஃபெக்டான மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் க்ளோஸ்அப்பில் ஷோ பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து 2லேருந்து 3 தடவை தண்ணியில் அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கவே கூடாது. அதனால் கிரைண்டரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தண்ணியில் கை தொட்டுட்டு மாவை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இதுதான் பதம். இதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்னு. கொஞ்சமாக எண்ணெய் குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டான மாவு பதம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் கிடைக்காது. அதனால தான் நான் கிரைண்டரில் அரைக்க சொல்கிறேன். இப்போது ஓரங்கள்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் கை தொட்டுட்டு சென்டரில் ஒரு ஹோல் கட்டை விரலை வச்சு போட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஓட்டை விழுந்துடும். இதை ஹை ஃப்ளேமில் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு அதை மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு திரும்பியும் ஒவ்வொரு வடையாக இதே மாதிரியே போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக உங்களுக்கு மெதுவடை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். ஒரு சில மெதுவடையில் பார்த்திங்கன்னா போடுறப்போ நமக்கு ஆறி போச்சுன்னா அது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அரிசி மாவை அதிகமாக சேர்க்கறது தான். அதனால் மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.